வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த போலோ இருக்குது இல்லையா, ஃபோக்ஸ்வேகன் போலோ. இது வந்து ஒரு 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் ஒரு 74 பிஹெச்பி பவர் ஜென்ரேட் ஆகும். இதுல வந்து இன்ஜெக்டர் வந்து ப்ராப்ளம்னு நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ஜெக்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ரிப்பேரும் பண்ணியாச்சு. அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஜெக்டர் பாடி வந்து லீக் இருந்துச்சுங்க. நம்ம லாஸ்டா காட்டியிருந்தோம், இந்த இடத்துல லீக் இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து இன்ஜெக்டர் வந்து கம்ப்ரஷன் லீக் ஆகுற மாதிரி வெளியே வந்துருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் சிலிண்டர்ல. சேம் டைம் இந்த போல்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வேற போல்டு போட்டிருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம அந்த போல்டுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம் இப்போ. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இது ஃப்ரீசோ இன்ஜெக்டர்னு சொன்னோம் இல்லையா, இது ரொம்ப காஸ்ட்லிங்க. இதே சொலினாய்டு டைப் வரும், அது வந்து இண்டக்ஷன் டைப். சொலினாய்டுங்கிறது உள்ள வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். இதுல வந்து ஃபீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க சயின்ஸ். ஸோ ஃபீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்குது இல்லையா, அது உள்ள இருக்கும். ஸோ அதுல ஃபோர்ஸ் அப்ளை ஆகுறப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். இதுதானே வந்து ஃபீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோர்ஸ் அப்ளை ஆகுனா எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஆனா இங்க என்னன்னா இது வந்து ஒரு ஆக்சுவேட்டர், சென்சார் கிடையாது இல்லையா. அந்த மாதிரி ஃபீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல வந்து டெம்பரேச்சர் வந்து சென்ஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து ஸ்பீடை வந்து சென்ஸ் பண்ண முடியும் ஃபீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னால. ஆனா இங்க வந்து சென்ஸ் பண்ண வேண்டாம், இது வந்து ஆக்சுவேட்டர்ன்றதுனால ஆக்சுவேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்க வந்து கரண்ட் வந்து உள்ள போனா அது வந்து ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணுங்க, அப்படி உல்டாவா நடக்கும். கரண்ட் வந்து இந்த இடத்துல தாங்க உள்ள போகும். ரெண்டு டெர்மினல் இருக்குது பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த கப்ளர் இதுல கனெக்ட் ஆயிருக்கும், இந்த இருக்குது இல்லையா, இதுதான் இதுல வந்து இப்படி கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கப்ளர்லயும் வந்து ஒரு 8ல இருந்து 12 வோல்ட் வரைக்கும் வந்து கரண்ட் வந்து கிடைக்கும், வோல்டேஜ். ஸோ அந்த வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இதோட ப்ரெஷர் வந்து வேரி ஆகுங்க. இது வந்து கோடிங் பண்ணணும் இன்ஜெக்டர். வாங்க அதுக்கு முன்னாடி எப்படின்னு பாத்துரலாம். இந்த இன்ஜெக்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிலிண்டர்ல இருந்து கலட்டியிருந்தோம். வாங்க, இந்த இருக்குது இல்லையா, நம்ம ஆல்ரெடி விசிஐ எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். உள்ள வந்து பாருங்க, இதுக்குள்ள வந்துட்டு இது எங்க வரணும் அப்படின்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல டீசல் இன்ஜின் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குதுல்ல, அதுக்குள்ள வந்துட்டு இன்ஜெக்டர் மேட்சிங் கிளியரா பாருங்க. இன்ஜெக்டர் மேட்சிங் இருக்குது இல்லையா, இதுக்குள்ள வந்தீங்கன்னா 1வது சிலிண்டரா 2வது சிலிண்டரான்னு காட்டும். இந்த 1வது சிலிண்டர் போட்டோம் அப்படின்னா இங்க காட்டுது பாருங்க, ஒரு 20 டிஜிட் நம்பர் D77 சம்திங் காட்டுதா. அது அப்படி இங்க பாருங்க, இந்த இன்ஜெக்டர்லயும் அப்படி இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க இருக்குதா, அந்த 20 டிஜிட் நம்பர் D77. ஓகேவா, D77A சம் இந்த இருக்கு இல்லையா, D77A092SY சம்திங், இந்த இடத்துல இருந்து வருது இல்லையா, D77ல இருந்து. அதை பார்த்துக்கோங்க. இதே கோடு தான் இங்கே இருக்கும், D77 சம்திங் இருக்குது இல்லையா. இந்த கோடை தான் இங்க வந்து நியூ டேட்டா என்டர் பண்ணணும் அப்படின்னா இன்ஜெக்டர்ல இதுல வந்து நம்ம வந்து உள்ளுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுங்க. அப்படி இல்லைன்னா இன்ஜின் வந்து ஜெர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்ஜெக்டர் வந்து பிளைண்டா தான் வந்து வேலை செய்யும். ஃபெயில் சேஃப் மோடுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ சம்டைம்ஸ் வந்து இன்ஜெக்டர் வந்து நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருப்போங்க. அந்த டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்க இசிஎம் குள்ள வந்து ரிஜிஸ்டர் ஆகி இருக்காது. இங்க இந்த இருக்குது இல்லையா இசிஎம், இந்த இதாங்க இன்ஜின் கண்ட்ரோல் மாடல். ஸோ இதுக்கு இன்ஜெக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்ஃபி, இவங்க தாங்க சப்ளை பண்ணுதாங்க. டெல்ஃபி தெரியுதா, இந்த டெல்ஃபி டிவிஎஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, டெல்ஃபி தான். சேம் டைம் இசிஎம்ஏ பாருங்க, டெல்ஃபி தாங்க சப்ளை பண்றாங்க. இந்த டெல்ஃபி போட்டிருக்காங்க இல்லையா, இன்ஜின் கண்ட்ரோல் மாடலும் டெல்ஃபி தான் கொடுக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். அதுக்கு அந்த கோடிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோவா போட்டுருவோம். இந்த இன்ஜெக்டரோட ப்ரிசிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்குங்க பீசோ எலக்ட்ரிக் இன்ஜெக்டர்ல. பீசோ இன்ஜெக்டரோட அதே இண்டக்ஷன் டைப் இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் அந்த ஷிஃப்ட்லாம் வரும் இல்லையா, அந்த இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வரும். இது வந்து ஒரு 25,000 கிட்ட வரும். ஸோ ப்ரைஸும் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா. அதனால என்ன இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆப்ரேஷன் எல்லாமே ரொம்ப குவைட்டா இருக்கும், சைலண்டா இருக்கும். சேம் டைம் ப்ரிசிஷன் பர்ஃபெக்டா இருக்குங்க. இப்போ ஒரு 20 மில்லிகிராம் பெர் ஸ்டோக்னா 20 தான் வரும், 20.1 இல்ல 19.9 அந்த மாதிரி இல்லாம எக்ஸாக்டா ப்ரிசிஷன் இருக்கும். இது வந்து நம்ம இதோட ஃபண்டமெண்டல் சொல்லிட்டோம். இதே வந்து ஷிஃப்ட்ல இருக்குது இல்லையா, எலக்ட்ரோ மேக்னெட், அதுதாங்க அதுல பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சயின்ஸ். சொலினாய்டு டைப்ல உள்ள ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டினா அதை மேக்னெட்டால தான் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து இந்த இன்ஜெக்டரை விட அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதுல வந்து ப்ரிசிஷன் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. அதனால வைப்ரேஷன், நாக்கிங் நாய்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் அது ரேட்டும் கம்மி. நம்ம இதை எப்படி உள்ள வந்து அப்லோட் பண்ண போறோம் இந்த சிலிண்டர்ல அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பெருசாவே பாத்துடலாங்க.